Hi students, this is Alex here. Last video la நம்ம ரெண்டு சேம் சார்ஜ் இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு பார்த்தோம். இதுவே ஆப்போசிட் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது எவ்வளவு ஃபோர்ஸ்ல இது ரிப்பல் ஆகும் இல்ல இது எவ்வளவு ஃபோர்ஸ்ல அட்ராக்ட் ஆகும் அப்படின்றத தான் நம்ம இந்த கூலும்ஸ் லால பார்க்க போறோம். ஸோ இந்த கூலும்ஸ் லால வந்து சப்போஸ் இப்ப ரெண்டு சார்ஜ் இருக்கு, அது வெதர் சேம் சார்ஜ் ஆர் ஆப்போசிட் சார்ஜ், இதுக்கு நடுவுல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ரெண்டு சார்ஜ் கன்சிடர் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு Q1, இது ஒரு சார்ஜ், இது வந்து Q2, இது இன்னொரு சார்ஜ். சப்போஸ் இப்ப இந்த ரெண்டு சார்ஜும் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் R. இப்ப இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்க ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சார்ஜ் Q2 மேல இந்த சார்ஜ் Q1 எவ்வளவு ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலால பார்க்க போறோம். சோ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா இது வந்து F21 அப்படின்னு போடுவோம். சோ ஏன் F21 அப்படின்னா இது வந்து சார்ஜ் Q1 வந்து சார்ஜ் Q2 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் செலுத்துது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதோட ஃபார்முலா வந்து F21, இது வெக்டார் சிம்பிள் இருக்கும், ஏன்னா இது வந்து டைரக்ஷனும் கொடுக்கணும். சோ அதனால தான் F21 வெக்டார் அப்படின்னு போட்டுருக்கோம். சோ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் வரணும். சோ Q1 Q2 வரணும் டிவைடட் பை R2 வரணும். இது இந்த ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்றதுக்காக நாங்க வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இது டைரக்ஷன் இருக்கிறனால ஒரு யூனிட் வெக்டார் ஒரு R12 கேப் அப்படின்றதையும் நம்ம போட்டிருப்போம். அப்ப டோட்டலா F வெக்டார் அதாவது F21 வெக்டார் ஈக்குவல் டு K இன்டு Q1 இன்டு Q2 பை R2 இன்டு R கேப். அந்த R கேப் பாத்தீங்கன்னா அது வந்து Q1 Q2க்கு ஆக்ட் ஆகுது இல்லையா, அப்போ அது வந்து R12 கேப் அப்படின்னு வரணும். இந்த ஃபார்முலால இருக்கிற மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இல்லையா, அதனால இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலே நமக்கு நியூமரேட்டர்ல Q1 into Q2 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா R2 இருக்கு. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். இப்ப செகண்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலால ஒரு R12 கேப் இருக்கு. இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் Q1 வந்து சார்ஜ் Q2 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ சார்ஜ் Q1 மேல சார்ஜ் Q2 வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது வந்து எப்படி டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா அது -R12 கேப் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்டோட இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், அதனாலதான் இந்த மைனஸ் சைன். இப்ப தேர்ட் ஆஸ்பெக்ட், இந்த ஃபார்முலால ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K இருக்கு இல்லையா, அந்த Kக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது 1/4π எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் அப்படின்னா ஒவ்வொரு மீடியத்துக்கும் ஒரு பெர்மிட்டிவிட்டி இருக்கும். இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம் அதுக்கு வந்து நம்ம எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ 8.85 into 10⁻⁻12. ஸோ இந்த வேல்யூவை நம்ம 1/4π எப்சிலான் நாட் அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு K-வோட வேல்யூ கிடைக்கும். இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு K-வோட வேல்யூ 9 into 10⁻9 அப்படின்னு வரும். இந்த K-க்கு யூனிட் வந்து இந்த எப்சிலான் நாட் யூனிட் எல்லாம் சேர்த்து நமக்கு டோட்டலா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 அப்படின்னு வரும். இப்போ ஃபோர்த் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் கன்சிடர் பண்றோம். இப்போ Q1 Q2 ஓட வேல்யூ 1 அப்படின்னு கன்சிடர் பண்றோம். Q1 வந்து 1, Q2 வந்து 1. அதே மாதிரி அது டிஸ்டன்ஸ் செப்பரேட் பை தி டிஸ்டன்ஸ் R இருக்கு இல்லையா, அதையும் வந்து 1 அப்படின்னு கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அந்த ஃபோர்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது F is equal to நமக்கு K into Q1 Q2 by R2 அப்படின்னு இருந்துச்சு. அந்த டைரக்ஷன்லாம் சேர்த்து அந்த R கேப் அதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம Q1 Q2க்கு இந்த வேல்யூவை 1 and 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு R 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு F ஓட வேல்யூ வெறும் K மட்டும் வரும். இப்போ K இப்பதான் தேர்ட் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம். அதோட வேல்யூ வந்து 9 into 10⁻9. இது வந்து ரொம்ப ஹியூஜ் வேல்யூ. சோ இது வந்து ஈக்குவலன்ட் டு 1 மில்லியன் டன், ஈக்குவல் டு தி வெயிட் ஆஃப் 1 மில்லியன் டன். சோ நம்ம பிராக்டிகல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ ஹையஸ்ட் சார்ஜ் நம்ம பார்க்க மாட்டோம், 1 கூலும் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். சோ லோயர் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நமக்கு வந்து 10⁻⁻6 மைக்ரோ கூலும், சோ இந்த மாதிரி லோயர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த மீடியத்தை பத்தி பெர்மிட்டிவிட்டி. இப்போ இந்த ஒரிஜினல் ஃபார்முலால நமக்கு K இருக்கு, பட் இந்த K-வோட வேல்யூ 1/4π எப்சிலான் நாட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த சார்ஜஸ் வந்து வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே வேற ஏதாவது ஒரு மீடியத்துல நம்ம இந்த சார்ஜஸ் வச்சோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்போ இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலால இந்த எப்சிலான் நாட் அப்படின்றது டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த டினாமினேட்டர்ல அந்த எப்சிலான் நாட்டுக்கு பதில் நம்ம வேற என்ன மீடியம் யூஸ் பண்றோமோ அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி வரும். பட் வேகத்தோட பெர்மிட்டிவிட்டி அந்த எப்சிலான் நாட் வந்து கம்மியா இருக்கும் கம்பேரிங் டு எனி அதர் மீடியம். ஸோ இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு மீடியம் வச்சிருந்தோம் அப்படின்னா அங்க வர்ற மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா எப்சிலான் நாட்டை விட அதிகமா இருக்கும். அப்போ நம்ம இந்த டினாமினேட்டர்ல ஒரு அதிகமான வேல்யூ போட போறோம். சப்போஸ் இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு மீடியத்துல இந்த ரெண்டு சார்ஜையும் வச்சோம் அப்படின்னா அந்த டினாமினேட்டர்ல என்ன ஆகும்னா எப்சிலான் நாட் பதில் எப்சிலான் வந்துடும். அது எப்சிலான் நாட்டை விட அதிகமா இருக்கும். அப்ப டினாமினேட்டர் அதிகமாகும் போது இந்த டோட்டல் வேல்யூ வந்து கம்மியாகும். அப்ப இந்த ஒரிஜினல் ஃபோர்ஸ் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் வந்து நம்ம வேக்கம்ல இருக்கு, வேற ஒரு மீடியத்துல இருக்கு. ஸோ வேக்கம்ல இருக்கிறத விட அந்த மீடியத்துல இருக்கிறது ஃபோர்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கும். இப்போ சிக்ஸ்த் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட கம்பேரிசன் பண்ணும்போது சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு, சில டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல சப்போஸ் இப்போ ரெண்டு மாஸ் இருக்கு, M1 M2 இருக்கு. இப்போ அதுக்கு இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் G M1 M2 by R ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு மாஸ் வந்து M1 M2 அப்படின்னு நம்ம ப்ராடக்ட்ல இருக்கு இல்லையா? டினாமினேட்டர் வந்து ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் மாதிரி R ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். அப்போ நீங்க வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ப்ரொபோஷனல் டு தி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஏன்னா அதுலயும் டினாமினேட்டர் R ஸ்கொயர் இருக்கும், இதுலயும் டினாமினேட்டர் R ஸ்கொயர் இருக்கும். பட் நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ் நம்ம பார்த்தோம். அதாவது Q1 into Q2 பார்த்தோம். இதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து நம்ம ப்ராடக்ட் தான் மாசஸ் பார்ப்போம், M1 into M2 பார்ப்போம். பட் இதுல வேற என்ன டிஃபரன்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அது அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரிப்பல்சிவாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து லைக் சார்ஜ் வந்து ரிப்பல் ஈச் அதர், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். பட் இதுவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு மாஸ் இருக்குன்னா அது வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து சம்டைம் அட்ராக்டிவ் ஆர் சம்டைம் ரிப்பல், டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சார்ஜஸ். இந்த கிராவிடேஷன் ஃபார்முலால வர்ற கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G யோட வேல்யூ பாத்தீங்கன்னா அது 6.626 into 10⁻⁻11 இருக்கு. பட் இதுவே நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலால வர்ற K வோட வேல்யூ 9 into 10⁻9 இருக்கு. ஸோ இப்போ ஸ்மாலர் ஆப்ஜெக்டா இருக்கும்போது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் மேக்னிடியூட்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து வேக்கம் ஆர் ரெண்டு ஆப்ஜெக்ட் அண்டர் வாட்டர் எதுல வச்சாலும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எப்பவுமே சேமா தான் இருக்கும். அது எந்த மீடியத்துல இருந்தாலும் சேமா தான் இருக்கும். பட் இதுவே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம். இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இதுல ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம். இப்போ வந்து எப்சிலான் நாட் அப்படின்றத நம்ம வேக்கம் யூஸ் பண்ணுவோம். இதே வேற ஏதாவது மீடியம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம அந்த எப்சிலான் நாட்டுக்கு பதில் அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வேரி ஆகும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகத்துல இருக்கிறத விட இது வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூ டினாமினேட்டர்ல இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுல நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து வேரி டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். அது வந்து எல்லா மீடியத்திலயும் சேமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டூ மாசஸ் வந்து வெதர் ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி அது மோஷன்ல இருந்தாலும் சரி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். பட் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இப்ப சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது நமக்கு இந்த கூலம்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு. பட் சார்ஜ் மூவ் ஆச்சு அப்படின்னா அலாங் வித் த கூலும் ஃபோர்ஸ் அடிஷனலா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஒன்று வரும். பட் வேறஸ் கிராவிடேஷனல் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி மூவ்மெண்ட்ல இருந்தாலும் சரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேமா தான் இருக்கும். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம கூலம்ஸ் ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். பட் அது மூவ்மெண்ட்ல வரும்போது அடிஷனலா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். இப்போ இந்த கூலம்ஸ் லா வந்து எப்படி ஒபேஸ் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப சார்ஜ் Q1 இருக்கு, சார்ஜ் Q2 இருக்கு. இப்ப சார்ஜ் Q2 வந்து எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1 அப்படின்னா நம்ம அதை வந்து K into Q1 Q2 by R ஸ்கொயர் போடுவோம். ஸோ Q2 வந்து எக்ஸர்டிங் த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1 இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து R21 வெக்டர் வரணும், R21 கேப் அப்படின்னு வரணும். அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து F12, அதாவது சார்ஜ் 2 வந்து எக்ஸர்டிங் எ ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1. ஓகே, இது வந்து F12 வெக்டர் வந்துருச்சு. இப்போ இதுவே சார்ஜ் Q1 வந்து எக்ஸர்டிங் எ ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 அப்படின்னா இதோட ஃபார்முலால வந்து
k into q1 q2 by r square வந்துரும். so charge q1 வந்து exerting a force அப்படின்னா r12 cap அப்படின்னு வரணும். அப்ப அது வந்து F21. பட் இப்போ நீங்க வெக்டார் பாத்தீங்கன்னா நமக்கு r12 முதல்ல நம்ம r21 பார்த்தோம் இல்லையா, r21 அப்படின்றது வந்து மைனஸ் ஆஃப் r12 அப்படின்னு நம்ம போடலாம். நம்ம அந்த மைனஸ் சைன் போட்டோம்னா அந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு F12 அப்படின்றது வந்து மைனஸ் F21 அப்படின்னு வரும், இல்லாட்டி F21 அப்படின்றது மைனஸ் F12 அப்படின்னு வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுது. ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு வரும் இல்லையா, அதனால இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு தி மைனஸ் சைன் ஆஃப் த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. அதே மாதிரி இந்த கூலும் லா வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த பாயிண்ட் சார்ஜ். பட் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றது ஒரு ஐடியல் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் சார்ஜா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து சார்ஜா இருக்கு, பட் இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து செப்பரேட்டட் பை சம் லார்ஜர் டிஸ்டன்ஸ் கம்பேரிங் டு த டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு, அது சார்ஜ் பண்ணியாச்சு, அதோட டயமீட்டரை விட ரொம்ப லென்த் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிக் லென்த்துக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்பியர் வந்து சின்ன டைமென்ஷன்லயே ரொம்ப சின்ன டைமென்ஷன், அதனால அதை வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூலும்ஸ் லானா என்னன்னு பார்த்தோம். அதுல இருக்க ஒவ்வொரு டேர்மை வந்து ரொம்ப எலாபரேட்டா பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலால வந்து நமக்கு k இருக்கு, q1 q2 டிவைட் பை r ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் ஒரு r12 கேப் இருக்கு. ஸோ அந்த கேனா என்ன, அது வந்து அதோட வேல்யூ என்ன, அது வந்து 1/4 எப்சிலான். அப்போ எப்சிலான் நாட்னா என்ன, சப்போஸ் வேற மீடியம் இருந்தா அப்போ அந்த எப்சிலான் நாட்டுக்கு பதில் எப்சிலான் வரும், அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்மால் திங்ஸையும் வந்து ரொம்ப எலாபரேட்டா பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக கத்துக்கிட்டாதான் இது ரிலேட்டடா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதோட இல்லாம இந்த கூலும்ஸ் லா ஃபார்முலாவை நம்ம நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி அதுக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்க இந்த வீடியோவை திரும்ப பார்த்து இதுல இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளியரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இத மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாவோ இதை விட கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் வந்தாவோ அதை ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்ச பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். டில் தென் பை.